நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2021 முதல் 25 வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ராமலிங்கம் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கென்று எத்தகைய ஒரு சிறப்பான எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரவில்லை. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் தலைநகரமாக இருக்கக்கூடிய இடத்தில் அரசு பொறியியல் கல்லூரி கொண்டு வரப்படவில்லை. அதே போன்று அரசு வேளாண்மை கல்லூரி கொண்டு வரப்படவில்லை. மற்றும் கிராம பகுதியில் பூராவுமே சாலை வசதிகள் இல்லாமல் குண்டும் குழியுமாக இருக்கிறது. அவர் முழுக்க நகரத்தை ஒட்டியே அவருடைய பணி இருக்கிறதை ஒழிய ஊரக பகுதிகளில் அவருடைய கவனம் செலுத்தவில்லை. அவர் எந்த விதமான ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு முகாமும் நடத்தவில்லை. அவர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு அவர்தான் தன்னுடைய வாய்ப்பை நழுவி விட்டிருக்கிறார். அவர் ஆக்கப்பூர்வமாக இந்த நாமக்கல் சட்டமன்ற முறைக்கு ஒரு முன்னணி சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அவர் எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருக்கார் என்பதற்கான அறிகுறிகள் எங்கேயுமே இல்லை. நாமக்கல் மாவட்ட தலைநகரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு துடிப்போடும் ஒரு துடிப்புமிக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் தன்னை பயன்படுத்திக் கொள்ள என்பதுதான் கருத்து. சட்டமன்ற தொகுதியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் அடிப்படை தேவை என்பது பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பது. குறிப்பாக அனைத்து வார்டுகளிலும் பாதாள சாக்கடை என்பது பறிக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்த பகுதிகளிலும் தார் சாலையை மேம்படுத்தாமல் மக்கள் போக்குவரத்துக்கு என்பது இடையூறாக உள்ளது. அதே மாதிரி நகராட்சி பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் இணைக்கப்பட்ட கிராம ஊராட்சிகளுக்கும் தற்போது மாநகராட்சியில் இணைக்கப்பட்டுள்ள கிராம ஊராட்சிகளுக்கும் அடிப்படை வசதி என்பது செய்யப்படவில்லை. தார் சாலை வசதி, குடிநீர் வசதி ஆகியெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கணும். அதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் செய்ய தவறி இருக்காங்க. அதே மாதிரி இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குள்ளார ஒரு தொழில் விரிவாக்கம் என்பது இல்லை. ஒரு தொழிற்சாலை என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஏற்பாடு என்பது இல்லாம இருக்கு. அது ஒரு கூடுதல் கவனம் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். செயல்பாடு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம கட்சி எதிர்பார்க்குது. இன்னும் கீழே தேர்தல் நேரங்கள்ல பார்த்த மாதிரி பல இடங்கள்ல அவர் செஞ்சு ஆய்வு செய்யறது, பணிகளை மேற்பாடு ஏற்படுறது, இல்ல கூடுதலான வேலைகளை நிதி ஒதுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அவர் நிதி என்பது ஒரு மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு செல்வதற்கு மாறாக ஒரு தேவையற்ற இடங்களில் செலவு செய்யப்பட்டிருக்கிறதா தான் நாங்க பாக்குறோம். நிறைய சாலை வளங்கள்ல தடுப்புகள் அமைக்கிற மாதிரியான திட்டங்களுக்கு தான் செலவு பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு உபயோகமான செலவுகள் என்பது அதிகமா பார்க்கப்படல. ஒண்ணு, தமிழகத்தினுடைய ஆட்சி வலுவாக இருக்கணும். அதுல பிஜேபி எதிர்ப்பு என்பது இருக்கு. அதுல ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்குறதுக்கு அவருடைய வாக்கு என்பது முக்கியம். அதனால அவர் தேர்ந்தெடுக்கணும். நாமக்கல் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ராமலிங்கம் அவர்கள் பார்ப்பதற்கு மிக எளிமையா இருப்பாரு. அவரு அனைத்து மக்களிடமும் நன்றாக பழகுவார்கள். அனைத்து தேவையான விசேஷங்கள் அழைத்தால் வாழ்த்திட்டு செல்வார்கள். அவருடைய செயல்பாடு என்றால் அவர் அனைத்து தொகுதிக்கும் சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வேலைகள் அந்தந்த தெரு ஏரியா தேவையான இடத்துக்கு சென்று அங்கங்க தெருவில் சிமெண்ட் ரோடு, டிரைனேஜ், பாதாள சாக்கடை இந்த மாதிரி தேவைகளை மக்களிடம் கேட்டு அறிஞ்சு செய்து கொண்டு இருக்கிறார். அவரை பார்த்தாவே எம்எல்ஏ மாதிரி இருக்காது. சாதாரணமாக மக்களோடு மக்களா இணைந்து நாம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறார். மேற்கொண்டு அவரு இருக்கும் வரை இதுவரைக்கும் கரண்ட் தட்டுப்பாடு கூட அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப நன்றாக இருக்கிறது. திமுக என்ற அரசு, அதில் இவரு எம்எல்ஏ இருந்து அவர் செய்கிற பலன், அவர் செய்து கொண்ட செயல் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கிறது. 2026 கண்டிப்பாக இவர் நின்றால் இவருக்கு வாக்களிப்போம். திமுக சார்பாக நின்றால் திமுகவுக்கு வாக்களிப்போம். பிடிச்சிருக்கு. செயல்பாடு நன்றாக இருக்கு. நன்றாக செயல்கிறார்கள். திறமையாக இருக்கிறார்கள். திறமையாக செயல்படுகிறார்கள்.
அவருடைய ஆட்சி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால கண்டிப்பா 2024 அவரு போட்டியிடலாம், அவருக்கு சீட் கொடுக்கலாம், அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு இல்ல. சின்ன சின்ன பிரச்சனை ஏதோ இருக்கும், அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ராமலிங்கம் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு விதமான திட்டங்களை நமது நாமக்கல் தொகுதியிலே செயல்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நமது நாமக்கல்லில் இருக்கின்ற உழவர் சந்தையை அது மிகப்பெரிய ஒரு சந்தையாக மாற்றி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். புதிய பேருந்து நிலையத்தை ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாமக்கல் மாவட்டத்திலே இந்த தொகுதியானது ஒரு பசுமையான தொகுதியாக உருவாக வேண்டும் என்ற நோக்கத்திலே இதுவரை ஒரு 35,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடவு செய்திருக்கிறார்கள். ஏரி குளங்களை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே அங்கு பல குளங்களை தூர்வாரி அங்கு மரக்கன்றுகளை நடவு செய்திருக்கிறார்கள். பனை விதைகளை ஏரியை சுற்றி பனை விதைகளை விதைத்து அதுவும் இன்றைக்கு சிறப்பாக வளர்ந்திருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற பெண்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே டாடா நிறுவனத்தோடு இணைந்து ஒரு 300 மகளிர்களுக்கு இலவச தொழில் திறன் பயிற்சி, தையல் பயிற்சி வழங்கப்பட்டு அவர்கள் இன்றைக்கு கரூருக்கு செல்வதற்கு பதிலாக நாமக்கல்லிலே தொழில் வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் எளிய முறையில் யார் சாதாரண மக்கள், எளிய மக்கள் எப்போது வேண்டுமானாலும் அவரை வீட்டிலேயும் அலுவலகத்திலேயும் சந்தித்து அவர்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை, அவருக்கு தேவையான பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைக்கின்ற ஒரு மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். அவருடைய செயல்பாடு போற்றியதுக்குரியாக, பாராட்டுறதுக்குரியாக இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர் மீண்டும் இந்த சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்கள் மனதிலே நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற ராமலிங்கம் ஒரு மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அவருடைய மீண்டும் அவர் வருவதற்கான காரணம், மக்களிடத்திலே எளிமையாக பழகக்கூடியவர், அன்பாக பேசக்கூடியவர், அனைவரையும் அனுசரித்து எல்லோரோடும் ஒற்றுமையாக ஒரு உறவாடக்கூடிய ஒரு நபர். ஆகவே விரைவில் சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றதால் நம்முடைய எளிய மக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அதை சட்டமன்றத்திலே பேசுகின்றார். அதற்கு உரிய அதிகாரிகளை சென்று சந்தித்து அதற்கான தீர்வை தருகின்றார். ஆகவே அந்த அடிப்படையிலே எளிய மக்களின் நம்பிக்கையாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் வெற்றி பெறுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நீண்டகால பிரச்சனை என்பது நாமக்கல் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு பொறியியல் கல்லூரி தேவை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இங்கு ஒரு எக் ட்ரேடிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய முட்டை ஏற்றுமதி முனையம் இங்கு அமைத்து, எப்படி கோவையிலே கொடிசியா செயல்படுகின்றதோ அதுபோன்று இங்கு ஒரு ஏற்றுமதி முனையம் இங்கு அமைய வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று தூசூர் பகுதியில் இருக்கின்ற ஏரியை அங்கு புனரமைப்பு செய்து ஏரியை தூர்வார வேண்டும். நாமக்கல் கொசவம்பட்டி ஏரியை தூர்வாரும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பாக அதை புனரமைத்து அதை சுற்றுச்சுவர் அமைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த மக்களுக்கு சேவை செய்வது என்பது எங்களுடைய வேண்டுகோள்.